அமித்ஷாவுக்கு அண்ணாமலை அனுப்பிய அவசர கடிதம். தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகியதன் காரணம் இதுதான். பாஜகவுக்கு எதிராக நடக்கும் பகீர் சம்பவம். கண்ணெதிரே நடப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. சிக்கிக்கொண்ட எடப்பாடி நயினார். வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழகத்தில் அண்ணாமலை பாஜகவின் முக்கிய முகமாக பார்க்கப்பட்டு வருகிறார். கடந்த மக்களவைத் தேர்தலை போன்று இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனி கூட்டணி அமைத்திருந்தால் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாஜகவுக்கு எதிரான அரசியலை செய்த எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு ஓடோடி சென்று அமித்ஷாவிடம் சரண்டர் ஆனார். அதோடு அமித்ஷாவை பொறுத்தவரை கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவினால் தனி கூட்டணி அமைத்து வெற்றி பெற முடியவில்லை என்பதால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் டீல் போட்டுவிட்டார். அதனால் இதை பயன்படுத்தி தமிழகத்தில் பாஜக வளர்க்கும் அண்ணாமலையை எப்படியாவது பாஜகவிலிருந்தே ஓரங்கட்டிவிட வேண்டும், அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தமிழக பாஜகவின் தலைவரை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் அதிமுக தொண்டர்கள் தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு எதிராக வேலை செய்வார்கள் என்பது போன்று சிறு விஷயங்களை சொல்லி அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்தே மாற்ற வைத்துவிட்டார் எடப்பாடி. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே பாஜகவை தமிழ்நாட்டில் மேலும் வளரவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இதையெல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் அண்ணாமலை கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார். அதோடு அண்ணாமலையை ஓரங்கட்டி விட்டு நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் செய்ய வைத்துவிட வேண்டும். அப்படி செய்து பாஜகவின் வாக்கு வங்கியை சரித்து அவர்களை பழைய நிலைக்கு கொண்டு சென்று விடலாம் என்று கணக்கு போடுகிறார் எடப்பாடி. இதனால் தான் அண்ணாமலையின் கொந்தளிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது. அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு புரட்சிகரமான அரசியல் செய்தார். அவரது அரசியலுக்கு இணையாக நயினார் நாகேந்திரன் தமிழிசையால் செய்ய முடியாது. அவர் இரட்டை இலக்கத்திற்கு மாற்றிய பாஜகவின் வாக்கு வங்கியை இவர்கள் மீண்டும் 3% கொண்டு சென்று விடுவார்கள் என்கிற நிலைதான் உருவாகியுள்ளது. அது மட்டுமின்றி எடப்பாடி சொல்வதை கேட்டுக்கொண்டு தனக்கான அங்கீகாரத்தை நயினார் நாகேந்திரன் படிப்படியாக குறைப்பதையும் பார்த்து வேதனைப்படும் அண்ணாமலை பாஜகவின் வளர்ச்சியையும் வெற்றியையும் தடுக்கும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது தெரியாமல் எடப்பாடியின் சூழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் விழுந்து கிடக்கிறார் என்பதனால் இதுகுறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு தற்போது ஒரு பரபரப்பு கடிதம் அனுப்பியுள்ளாராம் அண்ணாமலை. அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவை தனித்துவமான ஒரு கட்சியாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்தேன். அவர்கள் தமிழக அரசியலில் 50-60 ஆண்டுகளாக ஆழமாக வேரூன்றி உள்ளார்கள். அதோடு பாஜக வளர்ந்தால் அவர்களுக்கு ஆபத்து என்பதும் நன்றாக தெரியும். அதனால்தான் அதிமுக என்கிற குடையின் கீழ் பாஜகவை கொண்டு வர திட்டமிட்டார்கள். இதனால் அவர்களின் நிழலில்தான் நாம் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த வகையில் அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதை விட திமுகவுக்கு அடுத்த 2வது இடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கருதுகிறார்கள். அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக கூட்டணியை பங்கு கேட்பார்கள் என்பதும் எடப்பாடிக்கு தெரியும். அப்படி கொடுத்துவிட்டால் நம்முடைய அங்கீகாரத்தை இழந்து விடுவோம் என்றும் அதிமுக அச்சப்படுகிறது. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெறவிடக்கூடாது என்கிற வேலையை அதிமுகவினர் செய்ய போகிறார்கள். இதற்காக அவர்கள் கூடி பேசிவிட்டார்கள். அதனால் இந்த தேர்தலில் என்னதான் கஷ்டப்பட்டாலும் நமக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது. அதற்கான வேலைகளை தான் எடப்பாடி திரைமறைவில் செய்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மை தெரியாமல் நயினார் நாகேந்திரன் அவரது கைப்பாவையாக செயல்படுகிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை தற்போதைக்கு திமுகவை விட அதிமுக தான் நம்மை வீழ்த்த வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் டெல்லிக்கு தேடி வந்து டீல் போட்டது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அல்ல, பாஜகவின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரே காரணம்தான். என்றாலும் அதையெல்லாம் மீறி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று காட்ட வேண்டும். அதற்கு பல அதிரடியான வியூகங்களை நாம் வகுக்க வேண்டும். அதுபோன்ற வியூகத்தை வகுத்து கொடுக்க நாங்கள் பலர் தயாராக இருந்தாலும் அதற்கு நயினார் நாகேந்திரன் உடன்பட மாட்டார். அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பார். அப்படி கேட்டால் நாம் அதல பாதாளத்தில் தான் விழுவோம். அந்த அளவுக்கு நமக்கு எதிராக அதிமுகவே ரகசிய திட்டம் தீட்டியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆபத்தானவர். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் திமுக ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அந்த கட்சியினர் ஒருபோதும் கூட கோபேக் மோடி என்று ட்ரெண்டிங் செய்யவில்லை. அதை மு.க. ஸ்டாலின் தடுத்து நிறுத்தினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கோபேக் மோடி என்பது பெரிய அளவில் ட்ரெண்டிங் செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் நட்பாக இருந்து கொண்டே எதிராக செயல்படுகிறார். பாஜக தமிழ்நாட்டில் வளரக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்து வருகிறார் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி உருவானதிலிருந்தே எடப்பாடியின் சொல்லை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நயினார் நாகேந்திரன் என்னை ஓரங்கட்டி வருகிறார்.
தமிழக பாஜகவில் நடைபெறும் எந்த ஒரு முக்கிய ஆலோசனைகளுக்கும் என்னை அழைப்பதில்லை. எனக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தமில்லை என்பது போலவே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கும் காலகட்டத்திலேயே என்னை அரசியலை விட்டு விலக வைத்துவிட வேண்டும் என்கிற வேலைகளை எல்லாம் அதிமுக பின்னால் இருந்து செய்கிறது. அதனால்தான் பிரதமர் மோடி கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் கூட அவர் முன்பு பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. பிரதமர் மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி அமரும் மேடையில் நான் ஏறக்கூடாதாம். இதை திட்டமிட்டே செய்தார்கள். பிரதமர் மோடி வருவதற்கு முன்பு என்னை பேச வைத்தார்கள். பாஜகவின் முன்னாள் தலைவருக்கு இதைவிட அவமானம் என்ன இருக்க போகிறது? அதோடு 6 தொகுதிகளுக்கு என்னை தேர்தல் பொறுப்பாளராக நியமிப்பது பற்றி கூட என்னிடத்தில் நயினார் நாகேந்திரன் ஆலோசிக்கவில்லை. நான் தலைவராக இருக்கிறேன், அதனால் நான் போட்ட ஆணையை அண்ணாமலை நிறைவேற்ற வேண்டும் என்பது போலவே அவர் முடிவெடுக்கிறார். ஒரு கட்சி என்பது தனிப்பட்ட நபர் சம்பந்தப்பட்டது அல்ல. அனைவரையும் கலந்து ஆலோசித்துதான் எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டும். மேலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு சம்மதிக்க மாட்டார். அதனால் நாம் வெற்றி பெற்றால் கூட கூட்டணிக்குள் பெரிய அளவில் சலசலப்பு ஏற்படும். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி துறைமறைவில் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரை துரோகம் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவையே ஓரங்கட்டியவர். அதனால் அவரை முதலமைச்சராக்கினால் நாளைக்கு நமக்கும் இதே நிலைதான் ஏற்படும் என்று அந்த கடிதத்தில் தற்போது தமிழக அரசியலில் நடக்கும் பல விஷயங்களை எழுதி அனுப்பியுள்ளாராம் அண்ணாமலை. அந்த வகையில் அண்ணாமலை கடைசி நேரத்தில் தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகியதன் பின்னணியில் பல காரணங்கள் உள்ளது. எடப்பாடி எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற பல சீக்ரெட்டுகளை அந்த கடிதத்தின் மூலம் டெல்லிக்கு தெரியப்படுத்தியுள்ளாராம் அண்ணாமலை. அதோடு அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகி இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எப்படிப்பட்ட பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகையில், அண்ணாமலை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார். திராவிட கட்சிகள் அல்லாத தனித்துவமான ஒரு அரசியலை கையில் எடுத்தார். அவருக்கென்று ஒரு தொண்டர் படை உருவானது. கடந்த காலங்களில் பாஜகவுக்கு வாக்களித்த இந்துக்கள் கூட அண்ணாமலை வந்த பிறகுதான் வாக்களித்தார்கள். கடந்த தேர்தலில் 18.5% பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. இதற்கு அண்ணாமலையே காரணம். அதனால் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியிருப்பது பாஜகவுக்கு பாதிப்பையே ஏற்படுத்தும். தமிழக அரசியல் வரலாற்றை உற்று நோக்கினால் மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரை ஒரு கட்சி இழக்கும் போது அது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இப்படிதான் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறிய போது அந்த கட்சி தோல்வியடைந்தது. ஆனால் எம்ஜிஆர் புதிய கட்சி தொடங்கி அரசியலில் புரட்சி ஏற்படுத்தினார். அதேபோல் அண்ணாமலை போன்றவர்கள் மனக்குமுறலுடன் தங்கள் இடம்பெற்றுள்ள கட்சியிலிருந்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்தால் அது பாஜகவுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்றால் அண்ணாமலை அவசியம் தேவை. பாஜகவின் எதிர்காலம் என்பது அண்ணாமலையை சுற்றிதான் பின்னப்பட்டுள்ளது. அவரை தவிர்த்துவிட்டு மற்ற தலைவர்களை வைத்து தமிழகத்தில் காலூன்ற நினைப்பதெல்லாம் நடக்காத காரியம். அதோடு அரசியலில் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வரலாற்று படைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தமிழகத்தில் நடந்துள்ள பல சான்றுகளாகும் என்று பலரும் கருத்து கூறி வருகிறார்கள்.